வெல்கம் டு ஃபர்ஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்குல என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் அடங்கியிருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் நமக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டில் சேர்ந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம பாடியை நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க் இது எல்லாமே நம்ம போனை நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் ஸ்ட்ரக்சராகவும் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நம்ம நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருக்கோம். தூள் தான் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. அது ஒரு டீஸ்பூன் நாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், நல்லா கலர் கொடுக்கும். இப்போது நம்ம டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சால்ட்டு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா கிண்டி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த ஆயிலே லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. இது வெந்துருச்சா எப்படின்னா ஒரே ஒரு பொட்டேட்டோ வச்சு நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தா அது கட் ஆகும். கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பொட்டேட்டோ பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த பொட்டேட்டோ பொரியல் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் லெமன் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதம் எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக